டாபிக் என்ன டாபிக் பேச போறோம்? ஏன்னா எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. கன்சிஸ்டன்ட் டைரக்டர் சார் ரெண்டே தான் ஆப்ஷன். ஸ்டார் வர்ஷிப்பிங். ஸ்டார் வர்ஷிப் உனக்குடா? இந்த வாரம் நம்ம பிளாட் யூடியூப் சேனல்ல பார்க்க போற டாபிக் வந்து என்னது? ஸ்டார் வர்ஷிப்பிங் ட்ரம் ரோல்ஸ். என்னோட பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, ஸ்டார் வர்ஷிப்பிங்ல வந்துட்டு எனக்கு ரெண்டு சைடுமே இருக்கு. என்ன சொல்றது, நெகட்டிவ்ஸும் இருக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்கு. பட் நான் வந்து மோஸ்ட் பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தியேட்டர் போயிட்டு வெறும் அந்த ஹீரோக்காக படம் பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோக்காக படம் பார்க்கறது ஸ்டார் வர்ஷிப்பிங் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோக்காக பார்க்கலாம். என்ன சொல்றேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டர்ல போய் பார்க்கணும். சோ இப்போ ஒரு தலை வந்து என்ன தலை படத்த கதையே இல்லை, தளபதி படத்த கதையே இல்லை, தலையும் தளபதி வந்து டான்ஸ் ஆனாலும் இல்ல வந்து ஒரு ஸ்டைலிஷா ஒரு மேனரிசம் பண்ணாலும் அதை பார்த்தே எனக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. எனக்கு வந்து ஸ்டார் வாஷிங் வந்து ரொம்ப நெகட்டிவ் மாதிரி தான் தோணும். ஏன்னா இப்போ நான் ஒரு படம் அப்படின்னு இன்கேஸ் நானே ஒரு டைரக்டரா போய் ஒரு அப்ரோச் பண்றேன்னா கூட ஒரு கதை நான் வைக்கும் போது நான் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அது நான் அவுட்புட்டா பார்க்கும்போது அதுல ஒரு பாதி எசன்ஸ் இல்ல முக்கால்வாசி எசன்ஸ் போயிருக்கும். சம்மந்தமே இல்லாம இந்த சீன்ல எனக்கு ஒரு ஃபைட் இல்ல இந்த சீன்ல ஒரு சாங் இதெல்லாம் எனக்கு வைக்கணுமோ அப்படி ஒண்ணு இருக்கும். இப்ப நான் படம் பாக்குறேன், நீ காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்ல. பட் எந்த ப்ராடக்ட் நீ டெலிவரி பண்ணாலும் இல்ல காம்ப்ரமைஸ் தேவைதான். இல்ல காம்ப்ரமைஸ் கரெக்ட் தான், நான் அப்படி சொல்ல. பட் அதுக்குள்ள கம்ப்ளீட்டா விஷன்ல இருந்து டிவியேட் ஆக முடியாதுல்ல. இப்போ வந்து ஒரு வீக் ஸ்டோரி லைன் இருக்கு, ஒரு வீக் ஸ்டோரி லைன் இருக்கு. பட் அந்த ஸ்டார் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுனால ஓடின படங்கள் நிறைய இருக்கு. நீங்க இதோட நான் என்ன சொல்றேன்னா, அப்படிப்பட்ட வீக் ஸ்டோரி ஓடணும்னே அவசியம் இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் வீக் ஸ்டோரினா ஒரு சின்ன ஒரு பேஸ் லைனா அந்த ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வர அந்த ஸ்டார்னால வந்து இல்ல அது ஸ்டில் இட்ஸ் a personal இது மாதிரி தான். இப்போ எனக்கு அது வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இப்போ எனக்கு வந்து எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் ஒரு வீக் ஸ்டோரி லைனோட என்னால பார்க்க முடியும்னா எனக்கு அது நான் அந்த படம் பார்க்காம வீட்ல என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வந்து பாக்ஸ் ஆபீஸ் ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. பட் அதனால ஜெனரேட் பண்றது மட்டும் இல்ல, ஒரு வீக் ஸ்கிரிப்ட் நல்லா ஓடுதுன்னு சொல்றீங்க. பட் அதனால எனக்கு என்ன யூஸ்? நான் ஒரு பார்க்க போறது ஒரு ஒரு மீடியாக்கர் ஃபிலிம் தானே நான் பார்க்க போறேன். பாக்ஸ் ஆபீஸ் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பெனிஃபிட் தவிர கண்டென்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கு. பிரையாரிட்டியா ஆமா இருக்கு. ஸ்டார் வந்து கண்டென்ட்டா இருக்கணும். சரி, இப்போ வந்து ஸ்டார் வேல்யூவும் கண்டென்ட்டும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு என்ன படம் நல்லா டெலிவரி இருக்கு? எந்த டைரக்டர் வந்து இதை வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணிடுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏன் இந்த கேள்வி பேசிக்கா கேட்டேன்னா, இப்போ வந்துட்டு ரஜினி வந்துட்டு இவர்கிட்ட சொன்னாங்க, ஞானவேல் கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி மெசேஜ் சொல்ற படம் தான் நீங்க எடுப்பீங்க, எனக்கு கமர்ஷியல் படம் வேணும், கமர்ஷியல் படம் தான் வேணும், 2 மீட்டர் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தா ஒரு சொன்னா அவங்க எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி மேட்ச் பண்ற டைரக்டர்ஸ் தான் இனிமே வந்துட்டு என்ன சொல்றது வே ஃபார்வர்ட் நிறைய அப்படி அவங்க சொல்ற மெசேஜையும் நிறைய பேர்ட்ட எடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்றவங்க தான் பெட்டர் டைரக்டர்ஸா நிறைய சான்சஸ் கிடைக்கும். ஆனா ஜெய் பீம் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம எடுத்த படம் தான். ஒரு ஸ்டார் இதுவுமே இல்லாம அது ரீச் ஆச்சு தானே. ஜெய் பீம் ஓடிடி தான வந்தது. தியேட்டர்ல வந்து பார்த்தா தெரியும் அது ஒரு இது இருக்கு, மேஜர் இது இருக்கு, மேபி இருக்கலாம். பட் என்னோட क्वेश्चन என்னன்னா, ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்டார் வந்தா காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட மெசேஜை சொல்லணுமா? ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஸ்டாருமே அவங்களோட இதுக்கு ஸ்டார் வர்ஷிப் தான் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஒபினியன் இருக்கும் ஒரு டைரக்டர் கிட்ட. ஒரு கான்ட்ரோவர்ஷியல் அவங்களோட ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். பட் ஒரு ஸ்டார்னு வரும்போது யூனிவர்சலா அக்செப்ட் பண்ற ஒபினியன் தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டார் வச்சு அவங்களோட பர்சனல் பிலீஃபை வந்து முன் வைக்க முடியுமா? எந்த ஆக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்டுக்காக அவங்களோட ஸ்டார் வேல்யூலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இறங்கி வர மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து சிவகார்த்திகேயன் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அதுக்குள்ள நான் பேசி நான் சொல்லான்னு வந்தேன்டா. சிவகார்த்திகேயன் இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். வரிசையா ஒரு ஃப்ளாப்பான ஃபிலிம்ஸ் வந்து மிஸ்டர் லோக்கல், சீமராஜா, இதெல்லாம் வந்து ஓவர் ஃபேன்ஸ் புரியலடா. ஏய் பிரின்ஸ் சம படம். நான் ஒத்துக்கவே மாட்டேன் பிரின்ஸ் எல்லாம். மாவீரன் வந்து கரெக்டான மீட்டர் தானே. மாவீரன் வந்து அந்த ப்ராப்பரா ஸ்டார் வேல்யூவும் ஒரு கண்டென்ட்டுமே வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆனா எனக்கு தெரிஞ்சு மாவீரன் மாதிரி படம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அது மாதிரி அப்புறம் ஏஆர் முருகதாஸோட கத்தி துப்பாக்கி அதுவுமே கரெக்ட் தானே. முதல்ல பேசி ஓடி அத சொல்ல முடியா? எனக்கு வந்து சூர்யாவும் தனுஷும் ரெண்டு பேருமே
எஸ்டிஆரோட மாநாடு STR ஃபேன் சர்வீஸ் இல்ல அண்ணா மாநாடு ஃபுல்லா வந்து எப்படி சொல்றது பெரிய ஸ்லீப்பர் செல் மாதிரி அவனே ஆக்சுவலா வந்து சொல்ற மாதிரி தான் சிம்பு வந்துட்டு நினைச்சிருந்தா இந்த ஈஸ்வரன் அந்த மாதிரி நல்ல வேலை பண்ணல. ஈஸ்வரன் ஓடி இருந்தா பண்ணிருப்பாரா? ஈஸ்வரன் யாரு கூட ரிலீஸ் பண்ணாரு? மாஸ்டரோட பூமியோட ரிலீஸ் பண்ணாரு. அதனால அது கொஞ்சம் ஜெயவரவி படம் தானே. ஆமா அது கொஞ்சம் கண்டென்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி கோட்ட விட்டாரு. சூர்யா வந்து நான் ஏன் அப்படி நினைக்கிறேன்னா சூர்யாவே வந்து விஜய் அஜித்தோட கம்பேர் பண்ற ஒரு ஸ்டார் என்ன சொல்றது அந்த ரேஞ்சில் இருக்கும்போது சூர்யா ஸ்டில் கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் காமனா இருக்க மாதிரி இடங்களா பார்த்து நடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதான் சொல்லுவேன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஈஸியா நிக்கிறதா சொல்லியோன்னு நினைச்சிருக்கேன். கேரக்டர் ஓகே. சூர்யா இந்த சூப்பர். ஜோக்ஸ்லாம் முன்னாடி எழுதி வச்சிருந்தோம், கரெக்டா சொல்லிட்டேன். சூர்யா கொஞ்சம் அந்த எதற்கும் தின்னான அந்த மாதிரி அப்பப்போ ட்ரை பண்ணாரு. அது கொஞ்சம் புரியுது. ஏன்னா சிங்கம் மாதிரி ஒரு படம் ஃபுல்லா ஃபேன் சர்வீஸ் தான். சிங்கம் கண்டென்ட் ஓகே கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட் நிறைய பேர் வந்து ஓவரா பேசுறீங்க. சிங்கம் பேனா இல்ல இல்ல அயன் அயன்மேன் அப்போ வந்து ஒரு சூர்யா வந்து கொஞ்சம் எப்பவுமே அப்படி இருந்தாலும் பட் சிங்கம் மாதிரி படம் நடிச்சு செம்ம இட்டு கொடுக்க முடியும் அவரால. அந்த டைம்லயுமே அவர் வந்து கண்டென்ட் பேஸ்டா ஒரு ஸ்டோரி வந்துச்சுன்னா எடுத்து பண்றேன் அப்படின்னு அந்த டைம்ல அவர் என்ன கண்டென்ட் பேஸ்ட் படம் பண்ணாரு? அந்த டைம் ஆக்சுவலி பார்த்து பசங்க 2மே அவர் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல. சிங்கம் 3 எல்லாம் படிச்சீங்க. சிங்கம் 4 நடிச்சிட்டு போலாம் சூர்யா. இல்ல சிங்கம் அந்த டைம்ல ஒரு பண்ணிருக்க தேவைன்றல அப்போ ஒரு என்ன கண்டென்ட் பேஸ் படம் அப்போ இல்ல சிங்கம் மாதிரி ஒரு படம் அப்படி சொல்ல அவரோட ஃபேன் பேஸ் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு ஃபேமிலி கண்டென்ட் இது மாதிரி கொடுத்தாலே எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, கொண்டாடுற ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ ஃபேன் சர்வீஸ் படம் நடிச்சிட்டு ஈஸியா போலாம். பிரச்சனை கிடையாது. அவர் ஏன் ஒரு டிஃபரண்டான ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கணும்னு அவர் அயனை வச்சு சொல்லி அதுதான் அயன் கேக்குறாரு. டிஃபரண்ட் ஸ்கிரிப்ட் போனே அவசியம் இல்ல. ஆக்சுவலி பசங்க 2 எடுத்துப்பாரு. நான் அது எதிர்பார்க்கறேன். ரோலக்ஸ் அடிச்சிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவ்மே பண்றாரு. நீங்க சொல்ற எல்லாமே பண்றாரு. சரி, இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் தான் என்ன? டேய் இருடா அங்க அவள பேச விடுறாங்க. சரி நான் இந்த அவசரத்துல இருக்காரு. என்ன மேட்டர் தெரியல. யார பத்தி பேசிட்டு நானு? நீ தான் சிஎம் விக்ரம் சொன்னா அதுவும் வேணாங்கற. சிஎம் விக்ரம் எங்கடா ஹிட் கொடுத்தா பத்தி பேசுறதுக்கு? ஆமா எனக்கு வந்து தல அஜித் வந்து மங்காத்தா படத்துல வந்து அந்த நெகட்டிவ் டேய் கேமராமேன் வேலைய கரெக்ட்டா பண்ணீங்க. போன வீடியோல நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டேன். ஏய் ஆக்சுவலி நேர்கொண்ட பார்வை கரெக்ட். அவர் ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த படத்தை வந்து மாரலி தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அதான் அது கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம பரவாயில்ல மாரலி அது கரெக்ட் தான், இவங்களுக்கு புரியுதோ இல்லையா நான் எடுப்பேன்னு நடிச்சாரு. இந்த மாதிரி ஏன்னா நாங்க நேர்கொண்ட பார்வை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து தியேட்டர்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தலை வந்து நல்ல கருத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி நீ சொல்ற தப்பு அப்படி கத்திட்டு இருக்காங்க. அது வேதாளமே சொல்லிருப்பாரு தல. என்ன சொல்லிருப்பாரு? அந்த மாதிரி சொன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் ஆன் மெசேஜ் படமா கேக்குறீங்களா நீங்க? இல்ல நல்ல மெசேஜ் தான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா பொண்ணுங்க குடிக்கலாம் தப்பு இல்ல அப்படின்னு தலை சொல்றாரு. அது வந்து மோஸ்ட் ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் ஆமா ஒரு ரெக்ரெசிவ் இதுதான். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது எப்படி பொண்ணுங்களை போய் தலை எப்படி குடிக்கலாம் சொல்லுவாங்க. பட் தலை அதை பார்க்காம பண்ண விஷயம் குட். சரி, இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷனா எதை பாக்குறீங்க நீங்க? என்ன சொல்றது, இந்த மாதிரி ஸ்டார் பேஸ்ட் ஃபிலிமும் வரக்கூடாது. இப்போ என்னதான் இதுக்கு சொல்யூஷன்? மேபி ஒரு டைரக்டரே இன்னொரு நல்ல சொல்யூஷன் வெறும் ஆக்டர்ஸ் மட்டும் ஸ்டாரா இருக்கிறது ஒரு ப்ராப்ளமா நான் பாக்குறேன். மேபி இப்போ டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், இல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்ஸ் ஆனா மேபி ஆக்டர்ஸ்மே ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. டிமாண்ட் பண்ற பவர் இருக்கும் டைரக்டருக்கு. மிச்ச எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கிடைக்கும். பிளஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிற மூவிஸ் தான் மக்களுமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்டார் வச்சு ட்ரிவன் ஆகிற ஃபிலிமோட மல்டி ஸ்டாருமே நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுவோம்ல. அது வந்து கண்டென்ட் வைஸும் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுது. இப்போ ஒரு டைரக்டருமே ஒரு ஸ்டாரா இருந்திருந்தாருன்னா அப்போ வந்து உங்களுக்கு கண்டென்ட்ல வந்து இப்போ வந்து டைரக்டராலையுமே கொஞ்சம் டிமாண்ட் பண்ண முடியும். ராஜமௌலி ஒரு ஸ்டார், நீ சொன்ன மாதிரி தான். இப்போ வெற்றிமாறனுமே ஒரு ஸ்டார், இப்போ லோகிமே ஒரு அப்கமிங் ஸ்டார், அட்லி ஒரு ஸ்டார். இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ்மே ஸ்டார் ஆகும்போது உங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுது, ஒரு பெட்டர் கண்டென்ட் வரும் அப்படின்னு தோணுது. விடுதலை நினைக்கிறாரு. அதான் ஒரு பாசிபிள் சொல்யூஷன் தான். ஆமா, ஒரு கொலாபரேட்டிவா கிடைக்கும். அவுட்ரைட்டா கண்டென்ட் நல்லா வரணும்னா வேணாம் தான் சொல்றேன். ஆனா அப்படி ஒரு சினாரியோ இருக்குமா இல்லையானே ஒரு பாசிபிளா ஐடியா முடியாது. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி வந்த இடங்கள் எல்லாமே 4 பேருக்கும் பிடிச்சிருக்கு. கரெக்ட் தான். இப்போ ஃபேன் சர்வீஸ்னா 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, கண்டென்ட்னா 2 பேருக்கு 4 பேருக்கும் எது பிடிச்சிருக்குன்றப்போ
மாவீரன் மாதிரி ஒரு படம். மாவீரன் மாவீரன். அப்புறம் சின்ன request, இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் கமெண்ட்ல கொடுங்க, டாபிக்கே கொடுங்க. ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இப்போ நீங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணணும் ஏதாவது டாபிக் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி டாபிக்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இல்ல நாங்க எங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா அதை பத்தி. தேங்க்யூ. Thank you. லைக் பிளாட்டுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க.